ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல் சென்னை ரெபிள்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650. ஸோ ராயல் என்ஃபீல்டில் கேஃபே ரேசரை இன்ஸ்பயர் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு பைக் இது. கான்டினென்டல் GT 535 ஒரு வண்டி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டு தான் இந்த வண்டின்னு சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 535 ஓட்டியிருந்தேன். 535 வந்து ரொம்ப அக்ரெசிவான பொசிஷனாக இருக்கும். இன்ஜின் வந்து ரொம்ப பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். இந்த பைக்கில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதோட அண்ட் அதே கிளாசிக்கான ஒரு கேஃபே ரேசரோட லுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஹெட்லைட் இருக்கும். தென் ஸ்போக்ஸ் ரிம் இதில் பார்த்தீங்கன்னா பிரெலி டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டியூப் வச்சு கொடுத்துருக்காங்க, ஏன்னா நமக்கு ஸ்போக்ஸ் ரிம் வரும்ன்றதுனால. ஸோ இதில் வந்து ரெண்டுலேயும் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் தான் இருக்கும், ரியர்லேயும் டிஸ்க் தான் இருக்கும். வைப்ரேயோட கேலிபர்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 535 ரிவர்ஸ்டு வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். இது ஒரு 645cc parallel twin air cooled and oil cooled engine. இது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அரௌண்ட் 47 PS ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 58 Nm ஆஃப் டார்க் கொடுக்குது வெளியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலிண்டருக்கு ஒரு எக்ஸாஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்வின் எக்ஸாஸ்ட்டோட சவுண்ட் வந்து நம்ம இப்போ கேட்டு பார்த்துருவோம். இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ரியரில் வந்து டுவல் ஷாக்ஸ் இருக்கும், சிங்கிள் மோனோ ஷாக் இருக்காது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளிச் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீச்சர். ரியர் டெயில் லைட் ஆலோஜன் பல்ப் தான், ஆலோஜன் இண்டிகேட்டர்ஸ். இதில் எல்இடின்றது ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இந்த வண்டியில் எங்கேயுமே எல்இடின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணும்னா 6 ஃபீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ராயல் என்ஃபீல்ட்லேருந்து. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார் அண்ட் மிரர் வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இன்ஜின் கார்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து சின்ன இன்ஜின் கார்டு, இதோட பெரிய இன்ஜின் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ இது காஸ்ட் வந்து அரௌண்ட் 1800 rupees கிட்ட வருது. ஸோ இந்த பைக் வந்து நமக்கு ஐனாவரம் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் ட்ரைவ் பைக் பார்த்திங்கன்னா ஐஸ் குயின்ன்ற ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஸ்ட்ரெயிட்டாகவே ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கீ பார்த்தீங்கன்னா இது வண்டியோட கீ. இந்த கீயை போட்டு ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்வைப் பண்ணிட்டு வருது. இந்த ஃபுல் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர், ஒரு டேக்கோமீட்டர் அண்ட் டெல்டெயில் லைட்ஸ், இங்கே ஒரு சின்ன LCD டிஸ்பிளே. அதில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டரும் ஓடோவும் காட்டுது. டியூவல் ட்ரிப்பும் இருக்குது. இதில் ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஐபீம் லோ பீம் இண்டிகேட்டர், லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், ஆர்என் அண்ட் கில் ஸ்விட்ச், நம்ம செல்ஃப். இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி படுத்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சமே கமிட்டடாக இருக்குது. ஆனால் 535 அளவுக்கு இல்லை. ராயல் என்ஃபீல்ட் லோகோ வந்து இந்த கிளிப்பான் ஹேண்டில் பார் வைக்கணுன்றதுக்காக லைட்டாக இங்கே தள்ளி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரே கெட்ட விஷயம் இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் டேங்க் க்ளோஸ் பண்ணுறது தான். என்னென்னா இதை கலட்டினோன்னா இப்படி கையோடு வந்துடும். நம்ம இது கையில் தான் வச்சுட்ருக்கணும். கண்டிப்பாக இது தொலைஞ்சிரும். இன்னொன்று நம்மளே வாங்கி போடுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. இதை அழுத்தி இப்படி லாக் பண்ணால் முடிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி எப்படி ஓட்டுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் ஓட்டும்போது சொல்லிடுறேன் guys, ஓகேங்களா? ஸோ நம்ம ரோடுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஸோ guys, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 535 பற்றி நான் சொல்லியிருந்தேன். 535 ஓட்டிகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அது பொசிஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இதே கமிட்டட் பொசிஷன் தான், ஆனால் வந்து இதோட அக்ரெசிவாக இருக்கும் அது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம இன்டர்செப்டாரோட பொசிஷனே வேறு. நமக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னா நம்ம இன்டர்செப்டாரை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கேஃபே ரேசர் மாடல் இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கமிட்டடாக தான் இருக்கும் பொசிஷனு. அண்ட் செகண்ட் திங் நான் மோஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இந்த இன்ஜின் தான். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு இன்ஜின்னா அது இதுதான். ரொம்ப ரிஃபைண்டாக, ரொம்ப பியூராக இருக்குது. சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஹீட் மட்டும் கொஞ்சம் இருக்குது, காலில் லைட்டாக அடிக்குது. ஆனால் ரிஃபைன்மெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெவ் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 7000 RPM கிட்டே இருக்குது. அண்டு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ஈஸியாக கட் அடித்து போகிறது அதெல்லாம் சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா பூந்தெல்லாம் போகவே முடியாது இந்த வண்டியில். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா வெயிட் அவ்வளோ அதிகம். வெயிட் பார்த்திங்கன்னா ட்ரை வெயிட்டே வந்து 200 kgs கிட்டே இருக்குது. 200 kgsலாம் வந்து கொஞ்சம் வெயிட்டுன்றதே கிடையாது. ஸோ இது வந்து 0 to 100 பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் 7 seconds போயிடுது. அது பார்த்திங்கன்னா நம்ம டியூக் 390 CB 300R கேட்டகரி. ஆனால் நம்ம வந்து இந்த வண்டி கொண்டு போய் அந்த வண்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. லைக் நம்ம யூஸ்வல் லாஜிக் தான். இது வந்து டோட்டலாக வேறு மிஷின். ஸோ இது வந்து டோட்டலாக வேறு டைப் ஆஃப் யூஸஸை ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ண வண்டி. ஸோ 390 பார்த்திங்கன்னா வைப்ரேஷனும் ஹீட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சிங்கிள் சிலிண்டர். ஸோ CB 300R வந்து நான் வச்சுருக்கேன். என் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். ஒரு 140 தாண்டினதுக்கப்புறம் வைப்ரேஷன் இருக்கும். இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த வைப்ரேஷன் ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஹீட்டு மட்டும் இருக்குது.
ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அந்த ஹீட்டு. இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லோ எண்டு தார்மராக இருக்கும், பார்த்தீங்கன்னா செம்மையாக பிக்கப் இருக்கும். மிட் ரேஞ்சும் நல்லாவே இருக்குது, ஆனால் டாப் எண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் பிரேக்ஸை பற்றி சொல்லணுன்னா அந்த பிரேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஃபீட்பேக் மட்டும் நம்ம லைட்டாக அந்த பைட் குறையுது. ஓட்டுறப்பே எனக்கு கிளியராக தெரியுது அந்த பைட் குறையிறது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் வந்து அரௌண்ட் 20 தான் கொடுக்கும், 22 கொடுக்கும். ஏன்னா 600 சிசிலேருந்து நம்ம அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் டாப் ஸ்பீட் வந்து 170 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் நம்ம. நான் வந்து இந்த சிட்டிக்குள்ளே வேண்டே தான் ஓட்டுறேன். ஏன்னா வந்து சிட்டி ரோட்ஸில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இது வந்து ஹைவேல கொண்டு போகிற வண்டி தான். நம்ம எப்போவுமே இது ஹைவேல கொண்டு போயிட்டே இருக்க போதில்லை, நம்ம டெய்லி கம்யூட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக சிட்டியில் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடே அவ்வளோ போக முடியல இந்த ரோட்லலாம். ஆனால் வந்து இதில் பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து இப்போ இந்த கட் அடித்து ஓட்டாதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகம். ரெண்டாவது ஹீட் பயங்கரமாக இருக்குது. இவங்க வந்து ரேடியேட்டர் ஒன்று கொடுத்துருக்கலாம், அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஹீட் மேனேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ஆடாலாம் இல்லை, ஸ்டிஃபாலாம் இல்லை. ஓகேங்களா? இனிஷியல் பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த வளைச்சி தான் ஓட்ட முடியல, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கேஃபே ரேசர் மாடல். ஓகேங்களா? இது வந்து மிடில் வெயிட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க 650 சிசின்றதுனால. ஸோ இந்த வண்டி வந்து எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னா, பேக் 1950s 1960s வந்து ஒரு கேஃபேலேருந்து இன்னும் கேஃபே போகிறதுக்கு ஒரு பைக் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அதுக்காக அவங்க க்ரியேட் பண்ண தான் கேஃபே ரேசர்ன்ற ஒரு பைக்கு. அந்த மாதிரி மாடலில் ஃபோக்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் இது முழுக்க ரைடிங் ஃபீலை கொண்டு வரதுக்காக தான். ஆனால் ரைடிங் ஃபீல் இன்னொன்று ஆரியில் இருக்க அந்த தம்பு, அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கே டோட்டலான ஆப்போசிட்டான ஒரு வெஹிக்கிள் இது. தம்புன்ற ஒன்று கிடையவே கிடையாது. சவுண்டு கொஞ்சம் பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஆரி ஃபேன் பாய்ஸுக்கு மோஸ்ட்லி இந்த வண்டி கண்டிப்பாக பிடிக்காம கூட போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமே அந்த வைப்ரேஷனும் அந்த தம்பும் தான். அது வந்து இதில் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பைக் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து ரிஃபைண்டாக இருக்கணும், லாங் கொண்டு போகிறப்போ எஃபோர்ட் இருக்கக்கூடாது, அந்த ரைடிங் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான பைக் தான் இது. ஸோ இந்த பைக்கோட ஆர்டர் ப்ரைஸ் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா 3,28,000 வருது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வண்டி ஒர்த்து தான். மைலேஜ் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி செட்டே ஆகாது. நமக்கு வந்து ரைடிங் ஃபீல் தான் முக்கியம் அப்படின்னு யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பைக் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சுக்கு பெஸ்ட்டு வெஹிக்கிள். ஸோ மினிமலாக பிளைனாக ஒரு நல்ல கமிட்டட் பொசிஷனோட ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கமிட்டடாக இல்லை, ஆர்சி அந்த மாதிரி அளவுக்கு. அதனால் பெயினும் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம லாங் எடுத்துகிட்டு போகிறப்போ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறதுனால இல்லை கார்னரிங் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதில் வெயிட் அதிகம் இருக்கிறதுனால கார்னரிங் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த வண்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு, லாங் டிரைவ்ஸு, டூரிங்கு அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வண்டி. ஏன்னா இவரெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு நம்மளை. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்செப்டரோட ஆல்மோஸ்ட் லைக் 20,000 கிட்டே எக்ஸ்ட்ரா. இது இன்டர்செப்டரோட கொஞ்சம் ரேட் அதிகம். அண்ட் அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ஒர்த்து தான். ஏன்னா அந்த கேஃபே ரேசர் பைக்கோட ஃபீல் வந்து அப்படியே கொடுக்குது. ஸோ இந்த வண்டி வந்து ஸ்பீடு, கார்னரிங்கு, ட்ராக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ண வண்டியே கிடையாது. நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறப்போ ஒரு நல்ல ரைடிங் ஃபீலோட கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான ஒரு பைக் தான் இது. சரிங்களா? அது ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பைக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வண்டியோட விளாக் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே கான்டினென்டல் ஜிடி தான். நானே கான்டினென்டல் ஜிடி தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அப்புறம் ஷோரூமில் பூட்ஸ் போட்டால் தான் டெஸ்ட் ட்ரைவ் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நான் வண்டியே வேணான்னு சொல்லிட்டு CB300R எடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து பைக் கொடுத்த ஷோரூம் பார்த்திங்கன்னா அயனாவரம் ராயல் என்ஃபீல்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் சுரேஷ்ன்றவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே வீடியோவில் போடுறேன். ஓகே கேஸ், ஸோ நெக்ஸ்ட் வேக்கில் பார்க்கலாம் கேஸ். பை.